வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நம்ம சேனலில் நம்ம தலையில் இருக்க கிரே ஹேரை ப்ளக் பண்ணுறப்போ அதே மாதிரி நிறைய ஹேர் வளருமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பெண்கள் முதல் ஆண்கள் வரை தலைமுடி அப்படின்றது அழகுக்கான ஒரு குறியீடாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தலையில் தோன்ற கிரே ஹேர் என்பது ரொம்பவே வருத்தமளிக்கக்கூடியது. பெரும்பாலும் கிரே ஹேர் எனப்படும் வெள்ளை முடி எடுக்கணும்னு நினச்சா அது முன்பு காட்டிலும் நிறைய வளரும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம வயசாகிறப்போ நம்ம தலைமுடியில் இருக்க பிக்மெண்டேஷன் செல்ஸ்க்கும் ஏஜ் ஆகும். அந்த செல்கள் நிறமளிக்கும் பண்பை இழந்துரும். இதனால தான் நமக்கு கிரே ஹேர் ஏற்படுது. நம்ம கிரே ஹேரை ப்ளக் பண்ணுறப்போ அதோட நுண் இலைகள்ல இருந்து தான் ஹேர் வெளியில் வருது. ஒரு ஹேர் ஃபாலிக்கல்னால ஒரு ஹேரை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஹேர் வளர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட ஆழமான பகுதியில் ஹேர் கிரே ஆக ஆரம்பிச்சிருது. இதனால ஒரு கிரே ஹேர் நம்ம ப்ளக் பண்ணுறதால நிறைய ஹேர் வளரும் அப்படின்றது உண்மை கிடையாது. ஆனால் அடிக்கடி ப்ளக் பண்ணுறப்போ இன்ஃபெக்ஷன் ஆர் இரிட்டேஷன் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கிரே ஹேரை தடுக்கணும் அப்படின்னா நம்ம பாரம்பரிய உணவுகளான கருவேப்பிலை, நெல்லிக்காய் போன்றவற்றை எடுக்கிறது மூலமாக இதோட தாக்கத்தை ஓரளவுக்கு குறைக்க முடியும். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.